தைப்பூச திருநாளில் வாய் பேச முடியாத குழந்தையை பேச வைத்த முருகப்பெருமானின் அற்புத நிகழ்வு உங்களுக்கு தெரியுமா? சோமசுந்தர படையாச்சி சுப்பம்மா தம்பதியினருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு இந்திரன் என பெயர் சூட்டினர். வசீகரத்தை தந்த இறைவன் வாய் திறந்து பேசும் பாக்கியத்தை அந்த குழந்தைக்கு தரவில்லை. மற்ற பிள்ளைகள் நன்றாக பேசும்போது தன் மகன் பேச முடியாமல் அவதிப்படுகிறானே, அவன் நம்மை அம்மா அப்பா என்று அழைக்க மாட்டானா? அவன் எதிர்காலம் என்னாகும் என்று வருந்தினார்கள் பெற்றோர். காலமும் நேரமும் கூடி வந்தால் வராத சொந்தங்களும் வரும், கிடைக்காத செல்வங்களும் கிடைக்கும். அவ்வாறே சிறுவனிந்திரனுக்கும் விடிவு காலம் வந்தது. குகஸ்ரீ அருணாசல அறநடிகள் என்ற அறநடிகளை சந்தித்து தங்கள் மகனின் குறையை பற்றி கூறினார்கள். முருகப்பெருமானின் கருணை உங்கள் மகனுக்கு இருக்கிறது. நிச்சயம் உங்கள் மகன் பேசுவான். தைப்பூசம் அன்று உங்கள் மகனை பால் காவடி எடுக்கச் சொல்லுங்கள். பால் வயிற்றை குளிர்விப்பது போல் முருகப்பெருமானையும் குளிர்விக்கும். அத்துடன் முருகப்பெருமானின் பேரில் 10 பதிகம் எழுதி தருகிறேன். அந்த பதிகங்களை முருகனின் சன்னதியில் நீங்கள் பாடுங்கள். பிறகு என் அப்பன் முருகன் அனைத்தையும் பார்த்துக் கொள்வான் என்று கூறி 10 பதிகங்களை எழுதி கொடுத்தார் சுவாமிகள். இன்றைக்கு தைப்பூசம் வரும் என்று ஆவலாக காத்திருந்தனர் அந்த குழந்தையின் பெற்றோர். அவர்கள் எதிர்பார்த்த தைப்பூச திருநாள் வந்தது. சொன்னது போல இந்திரனை பால் குடம் எடுக்க செய்தார்கள் பெற்றோர். பிறகு சிறுவன் இந்திரனை அழைத்துக் கொண்டு முருகன் சன்னதியில் நின்று சோம சுந்தர படையாச்சியும் அவருடைய மனைவியும் அறநடிகள் எழுதி கொடுத்த 10 பதிகங்களை நம்பிக்கையுடன் பாடினார்கள். ஸ்ரீ அருணாசலார நடிகள் சொன்னது போல் 10வது பதிகத்தை மனமுருகி பாடி முடித்தவுடன் அதுவரையில் பேச முடியாமல் அவதிப்பட்ட சிறுவன் முருகப்பெருமானின் அருளால் அம்மா அப்பா என்று தாய் தந்தையை பார்த்து அழைத்தான். இப்படிப்பட்ட பல அற்புதங்களை சர்வ சாதாரணமாக நிகழ்த்தி நம்பியவர்களை காக்கும் கண் கண்ட தெய்வம்தான் கந்தன். தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு பால்குடம் அல்லது காவடி எடுத்து முருகப்பெருமானை வழிபட்டால் நடக்கவே நடக்காது என்னும் காரியம் கூட நடந்துவிடும். உங்கள் வாழ்விலும் இது போன்று முருகப்பெருமான் அதிசயம் நடத்தியிருந்தால் மறக்காமல் பதிவிடுங்கள். கூடவே கந்தனுக்கு ஆரோகரா சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓம் சரவண பவ.